Let us read the supplementary from Unit 1, The Envious Neighbor. It's a fabulous story taken from a Japanese folk tale about the two neighbors and how their characters change their lives. So, what is meant by envious? Envious is nothing but a jealousy neighbor. புரியுதா? enviousன்றது jealousy பொறாமை குணம் கொண்ட neighbors. அங்கே ரெண்டு ஃபேமிலி இருக்குது. அந்த ஒரு பொறாமை குணத்தினால அவங்களுடைய லைஃப் எப்படி மாறுது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. லெட் அஸ் கோ இன்டு தி ஸ்டோரி. In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. ஸோ முன்னொரு காலத்தில் ஒரு ஹானஸ்ட் நேர்மையான ஒரு ஃபேமிலி, அவரோட ஒரு ஓல்டு மேன் இருந்தார், வயசானவர். அவரும் அவருடைய ஒய்ஃபும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே ஒரு பெட் டாக் இருக்குது. அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஃபிஷ்ஷும் அவங்க வீட்டில் இருக்கிற மிச்ச மீதி டிட்பிட்ஸ் எல்லாம் அவங்க கிச்சனில் இருக்கிற மிச்ச மீதியெல்லாம் கொடுத்து அந்த நாயை வளர்த்துட்டு வர்றாங்க. ஒன் டே ஆஸ் த ஓல்ட் folks went out to the work in their garden, the dog went with them and began playing about, and all of a sudden the dog stopped short and began to bark, bow, wow, wow, wagging his tail violently. ஸோ ஒரு நாள் வழக்கம் போல் அவங்க ரெண்டு பேரும், இந்த வயசானவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வில்லேஜுங்கும் போது அவங்க வயல்வெளி வேலையில் இருக்கும் இல்லையா, அந்த வேலைக்காக கிளம்புறாங்க அந்த கார்டனுக்குள்ளார. அந்த நாய் எப்போ அவங்களோடவே போயிட்டுருக்குமா. ஸோ அது அப்படியே விளாண்டுட்டே போயிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு குறைக்க ஆரம்பிச்சிருச்சான். பவ்வோன்னு குறைச்சிட்டு வேகிங் மீன்ஸ் மூவிங் த டெய்ல்ஸ். அதோட வாழை ரொம்ப வைலண்ட்டாக ரொம்ப ஹெவியாக ஆட்டுது. ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சி அந்த நாய் கத்தும் இல்லையா, அது மாதிரி தன் வாழை அசைச்சு கத்தி அந்த ரெண்டு பேரையும், அந்த ஓனர்ஸ் ரெண்டு பேரையும் கூப்பிடுதான். The old people thought that there must be something nice to eat under the ground. So they brought a spade and began digging. When lo and behold, the place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. ஸோ அந்த வயசானவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி அங்கே ஏதாவது நல்லா சாப்பிட்ற பொருள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு they brought a ஸ்பேடுன்னா அந்த மண்வெட்டி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கொத்துறாங்க, அந்த இடத்த டிக் பண்ணுறாங்க, தோன்றுறாங்க. டிக்கிங் மீன்ஸ் தோன்றுறது. தோண்டி போக 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 லோ அண்ட் பிஹோல்ட் என்னாச்சுன்னா, the place was full of gold pieces. அந்த இடம் ஃபுல்லாக கோல்டும் சில்வரும் அப்புறம் ப்ரெஷியஸ் திங்ஸ் நவரத்தினங்களும் நிறைஞ்ச ஒரு பிளேஸாக புதைச்சிருந்துறாங்க. பரீட் மீன்ஸ் புதைக்கப்பட்டிருந்து தான். So they gathered the treasure and after giving alms to the poor brought themselves rice fields and corn fields and became wealthy people. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு அந்த ட்ரெஷர்னா புதையல், அந்த புதையல் பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த எல்லாமே பணமாக்கிடுறாங்க. ரைஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் கார்ன் ஃபீல்ட்ஸு, வயல்வெளி, அப்புறம் சோளக்காடு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வாங்கி அவங்க நல்ல வெல்த்தி பீப்புளாக இருறாங்க, நல்ல பணக்காரராக மாறிடுறாங்க. Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog and having taken him home prepared a great feast for him and said, "If you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it." இப்போ பக்கத்தில் ஒரு நெய்பரிங் ஹவுஸ், நெய்பரிங்னா பக்கத்து வீட்டில், there dwelt a covetous, அதாவது ஒரு பேராசை பிடிச்ச இன்னொரு கப்புள்ஸ் இருந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓல்டு பீப்புள், ரொம்ப க்ரீடி. covetous மீன்ஸ் க்ரீடி, பேராசையும் கெஞ்சத்தனமும் நிறைஞ்ச ஒரு கப்புள் பக்கத்தில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க இந்த விஷயத்தை எல்லாமே கேள்விப்படுறாங்க. who when heard what had happened and borrowed the dog, அவங்க கிட்ட இருந்து அந்த நாயை கடன் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அதுதான் இடத்த காமிச்சதுன்ற விஷயம் அங்கே சுற்றி வட்டாரம் ஃபுல்லாக அது வந்து பேசப்படுது. இது தெரிஞ்ச அந்த ஓல்டு கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் உங்கள் நாயை ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் நல்ல ஒரு விருந்து மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் we should be obliged to you, இது வந்து உன்னுடைய கடமை என்னென்னா, எங்களுக்கும் எங்கே பணம் நிறைஞ்ச ஒரு இடத்த நீ எங்களுக்கும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாய்கிட்ட சொல்கிறாங்க.
The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks. So the dog, however, who up to that time had received, அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணிச்சான், வேண்டாத கப்ஸ் அண்ட் கிக்ஸ் வேஸ்ட் ஆனதான் அவங்க கொடுத்தாருக்காங்க சாப்பிட்றதுக்கு. would not eat any of the dainties which they set before him. அவங்களுக்கு அந்த நாய்க்கு கொடுக்கப்பட்ட எதையுமே அந்த நாய் சாப்பிடாம. So the old people began to get cross and putting a rope around the dog's neck led him out into the garden. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நாயை கழுத்தில் வந்து ஒரு கயிற்றை கட்டிட்டு கொண்டு போய் கார்டன் வெளியில் வச்சு கட்டிடுறாங்க. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின். Vain means is useless. But it was all in vain. He let them lead him where they might. Not a sound would the dog utter. He had no bow wow for them. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, கழுத்தில் கட்டிட்டு அந்த கார்டனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அது எந்த ஒரு சத்தத்தையும் காட்டலையா, எந்த ஒரு அதனுடைய வாய்ஸும் காட்டிக்கல. இட் வாஸ் யூஸ்லெஸ் ஃபார் தேம் அப்படின்னா. அட் லாஸ்ட், however, the dog stopped at a certain spot and began to sniff. அங்கே போய் ஒரு ஸ்டேஜுக்கு போய் என்ன பண்ணிருச்சுன்னா, ஒரு இடத்துல போய் அந்த நாய் நின்றுக்குச்சு. நின்றுட்டு சும்மா ஒரு ஸ்னிஃப்னா சும்மா ஒரு சவுண்ட் மட்டும் போட்டுட்டு பேசாமல் நின்றுக்குச்சான். ஸோ திங்கிங் தட் திஸ் மஸ்ட் ஷியர்லி பி த லக்கி பிளேஸ் தே டக். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஸோ இதுதான் லக்கி பிளேஸ் போல இருக்குது, நாய் நம்மளுக்கு காட்டுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தே டக் அண்ட் ஃபவுண்ட் nothing but a quantity of dirt and nasty of fur, over which they had to hold their noses. ஸோ என்னாச்சு, அதை டிக் பண்ணுறாங்க. இங்கே டக்குன்னு கொடுத்துருக்காங்க, டிக் பாஸ்ட் டென்ஸ் டக். ஓகே, ஸோ அதை டக் பண்ணி பார்த்தா அங்கே வெறும் வேஸ்ட்டு தான் இருக்குது, எல்லாம் குப்பையும் கூடமாக இருக்குது. அது தோண்டது எடுக்க என்னாச்சான், வெறும் மூக்கை அடைச்சிக்கிற அளவுக்கு ஸ்மெல் தான், டர்ட்டி ஸ்மெல் தான் இருந்துதான். Furious at being disappointed, and wicked old couple seized the dog and killed him. ஸோ ஃபியூரியஸ்னா கோபம், ஆத்திரம் அடைஞ்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஆத்திரமும் ஏமாற்றமும். ஃபியூரியஸ் மீன்ஸ் ஆத்திரப்படுற கோபமாகறாங்க. தென் டிசப்பாயிண்டட் ஏமாற்றம், ஆத்திரமும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சின அந்த விக்கெட் கொடூரம் கல் மனசு படைச்ச அந்த கப்புள்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அந்த நாயை கொன்னுடுறாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with the heavy heart went to the spot, and having set out a tray with delicate food, he burnt incense and adorned the grave into flowers as he shed tears over his lost pet. ஸோ இப்போ இந்த நாய்க்குட்டி வந்து பக்கத்து வீட்டில் விட்டு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு the old man என்ன பண்ணுறாங்க, கொடுத்த நாய் இன்னும் வரலையே, whom he lent கொடுக்கப்பட்ட நாய் did not come home வீட்டுக்கு இன்னும் திரும்ப வரல. he went to the next door பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க to ask what had become of him, என்னாச்சு அதுக்கு, எங்கே காணோன்னு எங்களுடைய நாய் அப்படின்னு. And the wicked old man answered that he had killed the dog. அந்த மேன் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நாயை கொண்டுட்டோம் அப்படின்றாங்க. அண்ட் buried him at the root of a pine tree. நாங்கள் பைன் ட்ரீயோட மரத்தடியில் நான் அதே புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ the good old fellow with a heavy heart, ரொம்ப மனபாரத்தோட, அந்த ரொம்ப அவங்களுடைய பெட் டாக் இல்லையா, அது இறந்துருச்சுங்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும். அந்த துயரத்தோடவே அவள் மனசு ஃபுல்லாக ரொம்ப பாரத்தோட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அதுக்கு வந்து டெலிகேட் ஃபுட் அதெல்லாம் என்னென்ன சாப்பிடுமோ நல்ல ஃபுட்டு எடுத்துகிட்டு they burned the incense stick, அந்த ஊதுபத்தியெல்லாம் பற்ற வைப்பலையே, that is incense, and adorned the grave. கிரேவ்னா அதனுடைய கல்லறையில் மேலே ஃப்ளவர்ஸை வச்சு அதுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணுறாங்க. and he shed tears over his lost pet. அந்த கல்லறையில் போய் அவர் கண்ணீர் விட்டு அழறாரு, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. That night, when the good old man was fast asleep in bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar, and use it thinking of it as if it were myself.
அப்போ அந்த நைட் வந்து அந்த நல்ல மனுஷர் என்ன தூங்கிட்டு இருக்கிறப்ப நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் வாஸ் ஃபாஸ்ட் asleep in bed, நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது the dog appeared to him, the dog வந்து அது முன்னாடி பிரதிஷ்டையாகுதான் கனவு மாதிரி. அண்ட் தேங்கிங் ஹிம் ஃபார் ஆல் இஸ் கைண்ட்னஸ், அவங்க அந்த நாய்க்குட்டி மேலே அவங்க எவ்வளோ அன்பு காட்டினாங்களோ அன்பும் பரிவோடு இருந்ததெல்லாம் பார்த்து அந்த நாய் வந்து அந்த ஓல்டு மேனுக்கு தேங்க் பண்ணுதான். அந்த தேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது என்னை எங்கே புதைக்கப்பட்டிருக்கோ அந்த மரத்தை வெட்டுறாங்க. ஸோ எங்கே புதைச்சிருக்காங்க பைன் ட்ரீ இல்லை இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு அதில் என்னை ஒரு மார்டர் மாதிரி பண்ணு. மார்டர்னா மெஷின் தட் மேக்ஸ் த பவுடர், ஒரு அந்த காலத்து ஆட்டுக்கள் மாதிரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் யூஸ் இட் திங்கிங் ஆஃப் இட் ஆஸ் இஃப் இட் வேர் மை செல்ஃப், அதைய நான் தான் நினச்சி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாய் வந்து ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சிருது. The old man did as the dog had told him to do and made a mortar out of the wood of the pine tree. ஸோ இந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் காலையில் அந்த நாய் எப்படி என்னெல்லாம் சொல்லிச்சோ அதே மாதிரி அந்த பைன் ட்ரீ வச்சு ஒரு மோட்டார், பைன் ட்ரீயோட வுட்டு வச்சு மோட்டார் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பட் வென் ஹி கிரவுண்ட் ஹிஸ் ரைஸ் இன் இட், கிரவுண்ட் இட்ஸ் அ பாஸ்ட் டென்ஸ், அதாவது அரைக்கும் போது என்னாச்சுன்னா ஈச் கிரெயின் ஆஃப் ரைஸ் டேர்ன்ட் இன்டு சம் ரிச் ட்ரெஷர், ஒவ்வொரு அரிசி மணியும் பார்த்தோம்னா ஒரு விலையுயர்ந்த ஒரு ட்ரெஷராக ஒரு புதையலாக மாறிச்சு. When the wicked old couple saw this, they came to borrow the mortar. But no sooner did they try to use it, all their rice turned into filth. So, in a fit of rage. In a fit of rage, it's an idiom meaning anger. அதாவது ஃபெல்ட் ஆஃப் ஆங்கர், அதன் கோபத்தினுடைய வெளிப்பாடுன்றது தான் இடியம் மீனிங் அது. ஓகேவா? தே ப்ரோக் த மார்டர் அண்ட் பர்ன்ட் இட். ஸோ இந்த நல்ல மனுஷங்க ஓல்டு பீப்புள் வந்து இந்த மார்டர் ப்ரிப்பேர் பண்ணது, அதை வச்சு அவங்க நிறைய புதையல விலையுயர்ந்த பொருட்கள் வருது அதை அரைச்சா அப்படின்ற விஷயம் பூரா இந்த பக்கத்து விட்டு ஓல்டு கப்புளுக்கு தெரிஞ்சு போயிடுது, விக்கெட் பீப்புளுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த மார்டரையும் கொண்டு போய் கடன் வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்து அவங்களும் ட்ரை பண்ணும்போது என்னாச்சு, நோ சூனர் தே ஆல் டர்ன்ட் இன்டு ஃபில்த். ஃபில்த்னா டர்ட்டி திங்ஸாக மாறிடுது. ஸோ இன் ஃபிட் ஆஃப் ரேக், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடில் என்ன பண்ணுறாங்கன்னா தே ப்ரோக் த மார்டர், அதைய உடைச்சு எரிச்சிடுறாங்க அண்ட் பர்ன்ட் இட். பட் த குட் ஓல்டு மேன், little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. ஸோ அந்த குட் ஓல்டு மேனுக்கு ஒரு சின்ன சந்தேகம், அந்த ப்ரெஷியஸ் அந்த பொக்கிஷமான அந்த மோட்டாரை ஏன் வேணும்னா அவங்க உடைச்சிருப்பாங்க, had been broken, உடைக்கப்பட்டிருக்கும் எரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் தான் போய் கேட்குறாங்க நெய்பர்ஸ்ட, ஏன் இன்னும் நீங்கள் அதை திருப்பி கொடுக்கல அப்படின்னு. One night, the dog appeared to him again in a dream and told him what had happened, adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on a withered trees, the trees would revive and suddenly put out flowers. ஸோ மறுபடியும் அந்த நாய் வந்து ஒரு நாளில் கனவுல வந்துட்டு அவங்கக்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிற. அப்படி அதாவது என்வியஸ் நெய்பர் வந்து அதை எரிச்சிட்டாங்க அப்படின்னு அதை விஷயத்தையும் சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்லுது அந்த நாய். ஆடிங் தட், மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்லுது என்னன்னா, இஃப் ஹீ வுட் டேக் த ஆஷஸ்னா அதைய எரிக்கப்பட்ட சாம்பல் இருக்குல்ல, இந்த மார்டர், அந்த மார்டர் எரிக்கப்பட்ட அந்த சாம்பல் எடுத்துட்டு ஆஷஸ் ஆஃப் த பர்ன்ட் மார்டர் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் தேம் ஆன் த விதர் ட்ரீஸ், அந்த ஆஷஸை அந்த சாம்பல் எடுத்துட்டு கொண்டு வந்து withered means become dry and shriveled, அதாவது காய்ஞ்ச மரம் இருக்கு இல்லையா, காஞ்சு போன பட்டு போன மரம்னு சொல்லுவோம். அந்த பட்டு போன மரத்தில் தூவினால் அது என்ன ஆகுமா, மறுபடியும் உயிர்த்தெழும். the trees would revive, புதுப்பிக்கப்படும் அப்படின்றாரு. அப்படின்னு அந்த நாய் வந்து கனவுல சொல்லுது. and suddenly put out flowers, உடனே பூக்களும் பூத்துரும் அப்படின்றது. After saying this, the dream vanished. And the old man, who heard for the first time of the loss of his mortar, ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure.
ஸோ இந்த நாய் சொல்லிட்டு மறைஞ்சிருது. வேனிஷ் மீன்ஸ் டிஸப்பியர். ஆஃப்டர் சேயிங் திஸ் ட்ரீம் வேனிஷ்டு, நாய் வந்து அந்த கனவு கலைஞ்சிடுது. அண்ட் த ஓல்டு மேன் இதெல்லாம் கேள்விப்பட்டவனதை ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் த லாஸ் ஆஃப் த மார்டர் ran out weeping. weeping means crying. அழுதுகிட்டே போய் பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸ் ஹவுஸில் கேட்குறாங்க. அப்புறம் கெஞ்சுறாங்க, பெக்ட் தெம் அட், என்ன ஆனாலும் சரி எனக்கு அந்த சாம்பல் மட்டும் கொடுத்துருங்க, ஏன்னா அது என்னுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே போய் கெஞ்சி கேட்குறாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட. Having obtained it, he returned home and made a trial of their virtues upon a withered cherry tree, which upon being touched by the ashes immediately began to sprout and blossom. ஸோ இது வாங்கி கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் சரி ஒரு ட்ரையல் பார்ப்போம், இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் ஆஃப் தேர் வர்ச்சுஸ், இது உண்மைதானான்றதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் ஒரு செரி ட்ரீ வந்து பட்டு போயிருந்தான், அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. விதர்ட்னா ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அது பட்ட உடனே, அந்த ஆஷ் பட்ட உடனே, அப்பான் பீங் டச்ட் பை த ஆஷஸ் இமிடியட்லி பிகான் டு ஸ்ப்ராட் அண்ட் பிளாசம். அது பட்ட உடனே என்ன ஆயிடுச்சான், அது வந்து மொட்டு விட்டு மலர ஆரம்பிச்சிருது. ஸ்ப்ராட் அண்ட் பிளாசம்னா மொட்டு விட்டு மலருது அப்படின்றது தான். When he saw this wonderful effect, he put the ashes into the basket and went about the country announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. ஸோ அந்த நல்ல மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, அதை அத்தனையும் எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டுட்டு அப்படியே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த ஆஷை தூவினால் பட்டு போனது எல்லாமே பூக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போகிறான். அந்த பவர் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே போகிறாரு. A certain prince, hearing of this and thinking it a mighty strange thing, sent for the old fellow who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. So the prince gave him a rich reward of pieces of silk and cloth and other presents and sent him home rejoicing. So அந்த நாட்டில் வாழ்கிற ஒரு பிரின்ஸ் இளவரசன் என்ன பண்ணுறாருன்னா, இதை கேள்விப்பட்ட உடனே இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம், அண்ட் திங்கிங் இட் அ மைட்டி ஸ்ட்ரேஞ்ச், அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஓல்டு ஃபில்லோவை அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ஏரியாவில் இருக்கிற அந்த ப்ளம் செரி ட்ரீஸ் என்னெல்லாம் பட்டு போயிருக்கோ அதிலெல்லாம் தூவ சொல்கிறாங்க. அதுவும் அதே மாதிரி தூவின உடனே அந்த பட்டு போன மரம் பூக்க ஆரம்பிச்சிருதான். இது பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. ஸோ த பிரின்ஸ் கேவ் ஹிம் ரிச் ரிவார்ட், நல்ல சன்மானங்கள் கொடுத்து அவங்களுக்கு சில்க் பட்டு துணியும் தென் அதர் ப்ரெசன்ஸ் மற்ற பரிசு பொருட்களையும் கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷமா சென்ட் ஹோம் ரிஜாய்சிங், ரொம்ப சந்தோஷமா அவங்கள வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சாராம். As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained and having put them in a basket, and the wicked old man went out in a castle town and gave out that he was the old man who had the power of reviving dead trees and causing them to flower. He had not to wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற நெய்பர் இதை கேள்விப்பட்டோடனே எல்லா ஆஷஸும் அவங்ககிட்ட இருந்து, மிச்சம் மீதி இருக்கிற எல்லா ஆஷஸும் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவரும் என்ன பண்ணுறாரு, ஒரு பேஸ்கெட்டில் போட்டுட்டு கேசல் டவுன், கோட்டை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நுழைவாசலுக்குள்ளே போகிறாரு. அந்த ராஜாக்கள் வாழ்கிற அந்த ஏரியாக்குள்ளே அரண்மனை வாசலுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. அரண்மனை வாசலில் நுழைஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க, போய் எங்கிட்ட இந்த பவர் இருக்குது, என்னாலையும் செத்த மரத்துக்கெல்லாம் உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆர்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பிரின்சஸ் கிட்ட இருந்து ஆர்டர் வந்தாதுன்னா நம்ம பேலஸ்குள்ளே போகணும். ஆனால் அதுக்கு கூட வெயிட் பண்ணாமல் நேராக உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் தன்னுடைய பவரை எக்ஸிபிட் பண்ணுறாரு, வெளிப்படுத்தலான்ட்டு அந்த பவரையும் யூஸ் பண்ணுற அப்படி. But when he climbed up into a withered tree and began to scatter the ashes, not a bud or flower appeared. உடனே என்ன பண்ணுறாந்தால நேராக போய் அந்த பட்டு போன மரத்து மேலே ஏறி ஸ்கேட்டர் த ஆஷஸ், அந்த மிச்சம் மீதி இருக்க சாம்பலெல்லாம் தூக்கி அந்த மரத்து மேலே தூவுறாரு. அது என்ன ஆகும்னா, நாட் அ பட் ஆர் ஃப்ளவர் அப்பியர்டு, ஒரு மொக்கோ ஒரு பூவோ ஒன்று கூட வரலையாம். பட் த ஆஷஸ் ஆல் ஃப்ளூ இன் டு த பிரின்சஸ் ஐஸ் அண்ட் மவுத், பிளைண்டிங் அண்ட் சோக்கிங் ஹிம். அந்த சாம்பலெல்லாம் என்ன பண்ணிடுது, கீழே இருக்கிற பிரின்சஸ் மேலே, இவன் மரத்து மேலே ஏறி தானே போடுற அப்படி. அப்போ பிரின்ஸோடைய கண்ணுலேயும் வாயிலெல்லாம் போய் அது போய் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு, எரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
When the prince's retainers saw this, they seized the old man and beat him almost to death, so that he crawled off home in a very sorry plight. என்னாச்சு, அவர் பிரின்சஸ் ரீட்டைனர்ஸ் காவலாளிகள் என்ன பண்றாருன்னா, இதை பார்த்தோன்னே அந்த ஆளை வந்து பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சிட்டு அப்படியே மரநடி அடிக்கிறாங்க. இந்த பேச்சிம் ஆல்மோஸ்ட் டு டெத், அதாவது மரநடி அடிச்சு அந்த ஆள் வந்து கிரால்னா தவிழ்ந்து போவாங்களோ குழந்தைங்க, அந்த மாதிரி தவிழ்ந்து எப்படியோ ஒரு வழியா அவர் போய் வீடு போய் சேர்ந்துடுறாரு. When he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. ஸோ அவரும் அவங்க ஒய்ஃபும் இப்படி ஒரு சம்பவத்தில் அகப்பட்டது, ட்ராப்னா இப்படி ஒரு சம்பவத்தில் அகப்பட்டது நினச்சி அவங்களே திட்டிக்கிட்டாங்களாம். The good old man and women, as soon as they heard of their neighbor's distress, set for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased to a goodly sum. So the wicked old people mended their ways and led good and virtuous lives ever after. ஸோ இந்த நல்ல கப்பல் இருக்காங்களா, குட் ஓல்டு மேன் அண்ட் விமன், அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருது. நெய்பர்ஸ் வந்து எப்படியெல்லாம் டிஸ்ட்ரெஸ், எந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் ரிப்ரூவிங் தெம் ஃபார் தேர் கிரீட் அண்ட் க்ரூயல்ட்டி, அவங்க தன்னுடைய தவறுகள் எல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம், ஒரு வழியாக அவங்க சரியாயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த நல்ல மனுஷர், அவங்களுடைய ஒரு ஷேர் ஆஃப் தேர் ஓன் ரிச்சஸ், அவங்க சம்பாதிச்ச ஒரு ஷேரை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ which be repeated strokes of luck and now increased a goodly sum. ஸோ அந்த தங்கிட்டே இருக்கிற பொருளை வச்சு அவங்க எவ்வளோ பெரிய முதலீடு பண்ணினாங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சாங்க. ஸோ அவங்க கையில் இருக்கிற ஒரு ஷேரை கொண்டு போய் கொடுத்து அந்த ஓல்டு பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த விக்கெட் பர்சன்ஸும். ஸோ அந்த விக்கெட் ஓல்டு பீப்புள் மெண்டட் தேர் வேஸ், நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோமோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஷேரை கொடுக்குறாங்க. இந்த விக்கெட் பீப்புளும் ஓரளவுக்கு உணர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மெண்ட் தேர் வேஸ்னா தன்னுடைய லைஃப்பை நல்லபடியாக சரிப்படுத்தி ஒரு குட் அண்ட் வர்ச்சுவஸ் லைஃப்ஸை லீவ் பண்ணுறாங்க. லெட் அஸ் see the glossary. Tidbit, a small piece of tasty food. Wagging, moving or causing to move rapidly to and fro. வாலாற்றுது. Covetous, having or showing a great desire to possess something belonging to someone. So I told you, covetous, greedy, பேராசை பிடிக்கிறது. Obliged, make someone legally or morally bound to do something, order, கடமை செய்ய வைக்கிறது. Mortar, a hard strong bound in which substance are crushed to powder, ஒரு அரைக்கிற கல். Withered, become dry and shriveled, காய்ந்த உலர்ந்த மரம். Hope you all enjoy the story. Thank you.